வானிலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுந்தது. அதை தொட்டவுடன் இந்த சின்ன பொண்ணுக்கு என்ன ஆனது தெரியுமா? மதுரையில் வசிக்கும் 9 வயது நிலா மிகவும் ஆர்வமுள்ள சிறுமி. அவளுக்கு விண்வெளி கதைகள் கேட்பதும் நட்சத்திரங்களை எண்ணிப் பார்ப்பதும் மிகவும் பிடிக்கும். ஒருநாள் நான் உலகத்தை காப்பாற்றும் ஹீரோ ஆகஸ்ட் வேண்டும் என்று அவள் எப்போதும் சொல்வாள். ஒரு இரவு அவள் வீட்டின் மாடியில் தொலைநோக்கி கொண்டு வானத்தை பார்த்துக் கொண்டிருந்தாள். திடீரென ஒரு பிரகாசமான நட்சத்திரம் வானில் இருந்து விழுந்தது. அது அவள் வீட்டின் அருகே உள்ள காலியான மைதானத்தில் விழுந்தது. அதிர்ச்சியுடன் நிலா அங்கே ஓடிச் சென்றாள். அங்கு ஒரு சிறிய வெள்ளி நிற கவசம் இருந்தது. அது மெதுவாக ஒளிர்ந்து கொண்டிருந்தது. நிலா அதை தொட்டவுடன் கவசம் அவள் கையில் பொருந்திக் கொண்டது. அடுத்த நிமிடம் அவளுக்கு வானத்தில் பறக்கும் சக்தி, கைகளில் இருந்து ஒளிக்கதிர்கள் பாயும் திறன் மற்றும் மனிதர்களின் எண்ணங்களை உணரும் திறன் கிடைத்தது. அதே சமயம் நகரத்தில் இருள் மன்னன் என்ற வில்லன் தோன்றினான். அவன் இருளை பரப்பி மக்களை பயமுறுத்தினான். வீதிகள் முழுவதும் கருமை சூழ்ந்தது. நிலா தனது புதிய சக்திகளை நினைத்தாள். இது பயப்படுவதற்கான நேரம் இல்லை என்று தன்னம்பிக்கை கொண்டாள். அவள் வானத்தில் பறந்து நகரத்தின் மேல் சென்றாள். நான் நட்சத்திர வீராங்கனை என்று கூவி தனது ஒளிக்கதிர்களை இருளின் மீது செலுத்தினாள். மெதுவாக இருள் கலைந்தது. மக்கள் மீண்டும் வெளிச்சத்தை கண்டனர். இருள் மன்னன் அவளின் துணிவை பார்த்து ஓடிப்போனான். அந்த நாள் முதல் நிலா இரவில் ரகசியமாக நகரத்தை காப்பாற்றத் தொடங்கினாள்.